ஹலோ செல்லக்குட்டீஸ், காலையில் பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன். வெரி பியூட்டிஃபுல் சாரீ இல்லை, பர்பிள் கலர், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ், நான் வந்து கேரளா வந்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த ஒரு மாதம் அடுத்த மாதம்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணத்துக்கு, அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செல்லக்குட்டியோட ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன். இது வந்து SDDயோட புட்டிக் 77 வந்து இந்த ப்ளவுஸ் அண்ட் சாரீ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஒரு மாதிரி டிசம்பர் பூ, ஒரு பர்பிள் கலர், இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பிள் கலர். இது ஸோ பியூட்டிஃபுல். நான் தான் சாரீ கொடுத்துக்கிட்டேன். ஆனால் வந்து இன்றைக்கி முக்கியமாக வந்து தலை சீவறதுக்குள்ள ஒரு ப்ரஷையும் காணும், ஒரு கோமையும் காணும். அப்புறம் நம்ம கையில் இப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ஓகே இப்படி பண்ணி, இந்த கேரளக்காரங்களாம் இப்படி கொஞ்சம் இப்படி தண்ணி ஜட மாதிரி போடுவாங்கல்ல, இங்கே ஒரே ஒரு நாட் எடுத்து இப்படி போட்டுட்டு கிளிப் பண்ணிக்க போகிறேன். அதுதான் என்னோடய ஸ்டைலு. ஒரு சீப்பை காணும், ஒரு ப்ரஷ்ஷை காணும். அர்ஜென்ட்டில் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. சரி, அதை விடுங்க. அடுத்தது வந்து நீங்கள் சாரீஸ்லாம் கொடுக்குறது, அதுதான் நம்ம என்ன செய்வோம், இந்த சாரீ எடுத்து இப்படி பின் பண்ணிப்போம். இது வந்து கொஞ்சம் வயசாயிட்டா வயரம் ஆச்சிடணும். என் குழந்தைங்க கொஞ்சம் இறக்கி கட்டிக்கிறாங்க, நான் கொஞ்சம் மேலே எடுத்து பின் பண்ணியிருக்கேன், வயிறு தெரியக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இதோட ஃபீட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே ரைட்டில் எனக்கு எடுத்து பழக்கம் இல்லை, லெஃப்ட்டில் தான் இப்படி எடுப்பேன். பாருங்கள், லெஃப்ட்டில் இப்படி எடுத்து அதை எப்படி சுடுகிறன்றது மட்டும் பாருங்கள். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரெடி ஆகணும். அப்படி எடுத்துட்டோமா, அது பாருங்க, இப்போ அழகாக வந்திருக்கா. இப்படி எடுத்துட்டேன். இது கரெக்டாக அப்படி எடுத்து பியூட்டிஃபுல் கலரில் பாருங்கள், இப்படி எடுத்துட்டோமா. இப்போ இப்படி தானே லெஃப்ட்டில் தானே இருக்கும். இதை வந்து இப்படியே மாற்றி இப்படி உள்ளார இதை எடுத்து இப்படி நீங்கள் பின் பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படியே சொருகிற வேண்டியதான். சொருகிடணும். இது யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா ஃபீட்ஸ் க்ளீனாக வரும். இது யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறமா ஒரு பின் போட்டு நீங்கள் குத்திக்கணும். நீங்கள் இந்த பின் போடுற டைமில் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த சாரீ வந்து ஓட்டையாக கிழிஞ்சிரும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, நமக்கு ஒரு காட்டன் இல்லாட்டினா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்து இந்த பின் வந்து பின் பண்ணி இப்படி வச்சிட்டிங்கன்னா சாரீ வந்து கிளியாது. அது வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, இது இப்படி எடுத்து இப்படி நம்ம சொருகிக்கணும். அப்படி சொருகிடணும். பாருங்கள், சொருகிட்டு அதோட பேலன்ஸ் எடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்படி எடுத்து இதை வந்து அப்படி நல்லா கொஞ்சம் சுருட்டணும். இப்படி சுருட்டி இதுக்குள்ளே எப்படி வச்சுட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லான சாரீ வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி பின் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இப்போ வந்து நம்ம கையிலேயே இப்படி கோம் பண்ணி ஒரு இப்படி ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கிராப் கிளிப் போட்டுருவேன். சின்னதாக ஒரு கிராப் கிளிப் இருக்குல்ல, அது போட்டுருவேன். ஸ்மால் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஜாஸ் கலெக்ஷன்ஸில் இருக்கிறது. இது பியூட்டிஃபுல். ஸோ இதுக்கு சூட்டாக இருக்கும். அப்படின்னு செயின் ரொம்ப பெருசாக போடும்போது நீங்கள் வந்து ஜிம்கா வந்து ரொம்ப குட்டியாக போட்டுக்கணும். அப்படி தான் எனக்கு போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கு ஒரு ஸ்மால் பேங்கிள்ஸ், ஒன் பேங்கிள் உங்களுக்கு வேணும்னா வாட்ச் போட்டுக்கலாம். ஸோ இப்படி இந்த இடத்துல பாருங்க, எப்படியோ சொதப்பியிருக்கேன், தெரியல, இட்ஸ் ஓகே. பட் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த பர்பிள் கலர் வித் இந்த காப்பி கலர், இந்த பார்டர் ப்ளவுஸ்க்கு இப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எக்ஸலண்ட். பிடிச்சிருக்கா? இனிமேல் நீங்கள் கெட் ரெடி வித் மீன்றது நிறைய இதில் பார்க்கலாம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது செல்லக்குட்டீஸ். அப்போ டாட்டா பாய், லவ் யூ, ஹேவ் அ நைஸ் டே.